ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு யோடெக் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் யோகிந்த். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தப்பட்டமான அன்பாக்சிங்காக இருக்கட்டும், ரிவ்யூஸ், அப்டேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே டெக் சம்மந்தப்பட்டமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயா M1 லாவியர் மைக்ரோஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக கிடைக்கும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நான் மாட்டி பேசிகிட்டு இருக்கிறதும் இந்த போயா M1 மைக்கு தான். ஸோ இந்த மைக் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போயா M1 மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ஆடியோ குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவோ அந்த வீடியோ தான் வரும். ஸோ ரிவ்யூ அன்பாக்சிங்கு ஆடியோ குவாலிட்டி எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டோம்னா வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு அடுத்த வீடியோவோ அந்த வீடியோ வரும், அது தனியான வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அன்பாக்சிங் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த போயா மைக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போயா மைக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் தான் வாங்கினேன். ஸோ அப்படியே வந்திருக்கு அமேசான் ப்ரைம்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு அமேசான் ப்ரைம் அந்த பாக்ஸை பிரிச்சுருவோம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசானோட அந்த பில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கின அந்த பில் இருக்குது. ஸோ அது ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள மைக்கோட பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கோட பாக்ஸு, இதான் போயா மைக்கு. ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. லாவியர் மைக்ரோஃபோன் மைக்ரோ கிராவிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த ரிவ்யூ வீடியோ ஒன்று போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்கோட மெயினான ஒரு விஷயமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த QR கோடில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாவியர் மைக்ரோஃபோன் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இல்லைனா ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இங்கே போயா அப்படின்னு பிராண்டிங் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை மேலே பாக்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இது கிழிஞ்சிருச்சு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வாரண்டி கார்டு. ஸோ வாரண்டி இருக்குது இந்த இதுக்கு 1 இயர்னு நினைக்கிறேன். ஸோ 1 இயர்க்குள்ளே எதனா ஆச்சுன்னா நம்ம வந்து மைக்கை மாற்றிக்க முடியும். ஸோ வாரண்டி கார்டையே நம்ம இப்போ ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கோட யூசர் மேனுவல் கண்டிப்பாக யூசர் மேனுவல் படித்து பாருங்கள். இதில் நம்மளுக்கு தெரியாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் கூட இருக்கும். அப்படின்னு அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான், கேமராவுக்கு மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம செல்லை இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நம்ம செல்லை போடாமையே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மேட்ரு என்னன்றது நான் உள்ளே சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாக்ஸில் வேறு ஓகே ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸு, வேறு எதுவுமே இல்லை பாக்ஸில். ஸோ பாக்ஸையும் நம்ம இப்போ ஓரமாக வச்சுருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சு சொல்லியிருந்தேன்ல, இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள மைக் இருக்குது. ஸோ மைக்கை வெளியே எடுப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மைக்கோட ஒயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6 மீட்ரு இருக்குது. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸில் நின்று கூட நீங்கள் எனக்கு இப்போ நான் ஒரு vlog-எல்லாம் பண்ணுறேன் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மைக்கு உங்களுக்கு ஒயர் பிரச்சனையே வராது, ரொம்ப லென்த்தாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனு. ஸோ இதுதான் மைக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு ஸ்மார்ட் ஃபோனை ரெண்டும் மாற்றுறதுக்கான அந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த சுவிட்சை இப்படி மேலே தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா மோடுக்கு ஆன் ஆயிரும். ஸோ நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மோடை ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோடை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இது அப்படியே நீங்கள் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு செல்லு போடுறதுக்கான அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் செல்லு போட முடியும். நம்ம வாட்சுக்குள்ள ஒரு செல்லு போடுவோம்ல அந்த செல்லு.
பவர் செல் இது. ஸோ இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போட தேவையில்ல, இதே கேமராவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போடணும். இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த செல் எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கவருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த மைக்கில் போடுறதுக்கான அந்த ஒரு மேலே இது மாதிரி இருக்குது ஸ்பான்ச்சு. ஸோ இதை வந்து எங்கே போடணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மைக் இருக்குல்ல, மைக்கை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இந்த ஸ்பான்ச்சை நீங்கள் போடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்பான்ச்சை போட்டுருங்க, ஸ்பான்ச்சை போட்டு தான் நீங்கள் மைக்கை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அந்த கவரில் இந்த பின்னு, இந்த பின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணும்போது இந்த பின்னை கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பின்னை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுக்கு மைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பின்னையும், ஸோ இதுக்கு பின்னாடி இந்த பின்னோட பின்னாடியும் இந்த இதை இன்சர்ட் பண்ணிடணும் இப்படி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் கேமராவில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிங்கன்னா மைக் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை நம்மளுக்கு. கடைசியாக அந்த பவர் செல் தான் இருக்குது. ஸோ அந்த பவர் செல் தான் நான் சொன்னேன்ல, ஸோ இதுதான் அந்த பவர் செல்லு. ஸோ இந்த பவர் செல்லில் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கணும், அவ்வளோதான். இது கேமராவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் போடணும், இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது தேவையில்ல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போயா M1 லேவ்லியர் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங்கு. ஸோ அதோட தனியாக ரிவ்யூ வீடியோ வந்து அடுத்த வீடியோவை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ இதுவரையிலும் நான் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயா M1 மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த மைக்கை நான் வந்து கழட்டிட போகிறேன். கழட்டிட்டு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மொபைல் கேமராவோட இன்பில்டாக இருக்கக்கூடிய மைக்ரோஃபோனில் நான் பேச போகிறேன். அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த மைக்கை போயா M1 மைக்கையும் நான் மாட்டிட்டு பேசுகிறேன். அதுக்கப்புறம் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இதோட கம்பேரிசனை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மைக்குமே இன்சர்ட் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னோட டிஃபால்ட் ஃபோன் கேமராவில் இருக்கக்கூடிய இன்பில்டாக இருக்கக்கூடிய மைக்கில் தான் நீங்கள் இப்போ இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போயா M1 மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோனில் இன்சர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது ரொம்ப பெட்டர் ஆடியோ குவாலிட்டியை வந்து கொடுத்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த போயா M1 மைக்கு தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆடியோ அவுட்புட்டை கொடுத்துருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் மைக் வேணும்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மைக்கை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறையா மைக்ஸ் இருக்குது உங்களுக்கு. 200லேருந்து பார்த்தீங்கன்னா 500 600 வரலுமே உங்களுக்கு மைக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அதில் வர ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாதாரண ஹெட்ஃபோன்ஸ்லேயோ இல்லை மொபைல் கேமராவில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் வந்து வேஸ்ட்டாக காசு போட்டு வாங்க வேணாம். வாங்குறீங்க இப்போ நீங்கள் ஒரு 600 ரூபாய்க்கு மைக் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இந்த மைக் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மைக்கோட விலை வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கிட்ட வருது. இந்த மைக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே மாறுதுங்க. நான் வந்து ஒரு நாள் பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு இருந்தது. அடுத்து ஒரு நாள் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா 850 ரூபாய்க்கு இருந்தது. நான் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 915 ரூபாய்க்கு இந்த மைக் வாங்கினேன். ஸோ அந்த மைக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கம்மியாகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கம்மியாகிறப்ப மறக்காமல் இந்த மைக்கை பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு தோன்ற கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Yogin. Thanks for watching friends. Bye.